எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு பரிமளா அண்ட் கோ அப்படிங்கிற படத்தை பத்தி ரிவ்யூ பண்ண போறோம். இப்போ ரிவ்யூ பண்ண போறேன் கேட்டா இல்ல நான் உலர்றேன். படம் பார்க்க போறேன். சும்மா சும்மா இது எல்லாமே சும்மா. அந்த படம் பார்த்துட்டு எப்படி இருக்குது, என்ன இருக்குது, ஏது இல்லை அப்படிங்கிறத பத்தி எல்லாம் வந்துட்டு ஃபுல்லா பேசலாம். ஸோ இந்த படம் உண்மையிலேயே ஃபன் ஃபில்டா என்டர்டைன்மெண்டா இருக்கும்னு சொல்றாங்க. அண்ட் இன்னைக்கு வேற சண்டே, ஸோ ஐ ஆம் ஃப்ரீ நவ், ஸோ தட்ஸ் வை ஐ ஆம் கோயிங் டு த மூவி. ஸோ வாட்ச் பண்ணிட்டு கண்டிப்பா உங்களுக்காக அது எப்படி இருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லப்போம். அண்ட் நாம போலாமா? அவனை கொன்னாதான் நாம வாழ முடியும்னா கொன்னுடலாமா? இந்த ரூம் வந்துட்டு காலியா இருக்குங்க. இது ஏன் ரூமு, இது பக்கத்து ரூமு. இந்த பக்கத்து ரூம் காலியா இருக்குது. பட் என்ன கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். லைக் வந்து அந்த டைல்ஸ் இதெல்லாம் வந்து லைட்டாக உடஞ்சி, ஸோ அந்த மாதிரி இருக்கும். பாத்ரூம் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். ஸோ யாருக்காவது வேணும்னா வந்து கேளுங்க. 4500 மேபி ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு வாடகை இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரூமு, அட்டாச் பாத்ரூமோட. ஸோ நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 9 o'clock ஆயிடுச்சு. இன்னும் ஒரு மணி நேரம். ஸோ அந்த 1 மணி நேரத்தில் வந்துட்டு நான் படம் பார்க்க போகணும். ஆனால் இங்கே சண்டே அதில் வந்துட்டு பெருசாக கடையெல்லாம் ஓப்பன் ஆகலை. ஸோ போய் சாப்பிட்டுட்டு போகணும், போயிட்டு வாக் பண்ணேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அங்கே அந்த டீ கடை முன்னாடி வந்துட்டு ஒரு மழைநீர் வடிகால் வெட்டி கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நான் வந்துட்டு கடை நாள் ஓப்பன் இல்லை நான் சொல்லிட்டு இருக்கேன். பட் இப்போ நான் வந்துட்டு சாப்பிட போகிறேன். ஓகே, இஸ் த ஷாப். நான் சாப்பிட போகிற கடை. ஏன்னா வேறு எந்த கடையும் 3 இட்லி ஒரு வடை, 2 இட்லி, 3 இட்லி ஒரு வடை, ஒரு பூரி 1 ரூபா. சாப்பிட்டாச்சு. ஸோ இங்கே வந்துட்டு ரேப்பிடோவுக்காக வெயிட் பண்ணிட்டு நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரேப்பிடோவில் வந்துட்டு நேராக ஸ்மூத்தி போகிறோம். கிளாசிக் டாக்கீஸ். ஓகேவா, படத்துக்கு போயிட்டு அங்கே நடக்குது அப்படின்ட்டு ஃபுல்லாக வந்து பேசுகிறேன். அண்ட் இந்த கடை தான் நான் சாப்பிட்ட கடை. ஓகே, ஸோ வாங்க இன்னைக்கு வந்துட்டு அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு ஃபுல்லாக லைக் இந்த இது மாதிரி அது எப்படி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு அவங்க இந்த சாப்பாடு அந்த இதுதான் வந்துட்டு ஷிப்பிங் இது பண்ணுவாங்க, எடுப்பாங்க. நைட்டு வந்துட்டு காசு கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க, இந்த மாதிரி இருக்கிற அமௌண்ட்ல வந்து எடுக்கவே மாட்டாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது வந்துட்டு நாம இப்போ பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அசால்ட்டா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. வித்தின் 43 ரேபிடோ ரைடு சமயத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. ஸோ இதை பார்த்துட்டு நல்லா தான் இருக்கு. நான் வேற ரோட்ல பேசிட்டு மாதிரி எல்லாம் பாயிடும். அதுவும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. அந்த ஏர் இருக்காப்புல இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வருவாங்க. ஸோ நாம அப்படியே வந்துட்டு ஏறி போக. நானும் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறேன். ஓகே, ஒர்க்
அவ்வளோதான் படத்துக்கு போறோம். பரிமளா and பூ. ஸோ ஒரு மாதிரி ஜாலியா இருக்குங்க. எப்பவும் பண்றதுதான். பட் இப்போ புதுசா இல்ல, அதேதான் இருந்தாலே இது ஜாலியா இருக்கு. படம் பார்க்க போறோம் அப்படின்னு. சரி போலாம். This is Kashi Talkies. Turn off your cell phones. விரும்பிய தமிழக மக்களின் மகத்தான புரட்சி வளர்ந்தது. சி ஜோசப் விஜய் எனும் நான் சட்டப்படி அமைக்கப்பெற்ற இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறா பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக உண்மையாகவும் உளச்சான்றின்படியும் என் கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் அரசியல் அமைப்பிற்கும் சட்டத்திற்கும் இணங்க அச்சமும் ஒருதலை சார்பும் இன்றி விருப்பு வெறுப்பை விலக்கி பலதரப்பட்ட மக்கள் அனைவருக்கும் நேர்மையானதை செய்வேன் என்றும் ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். மக்கள் உள்ளமெங்கும் மின்னல் ஒளி வண்ணம் பெறும் விதத்தில் 2 மாதத்திற்கு 500 யூனிட்டுக்குள் பயன்படுத்துவோருக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம். பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நவீன சிங்கப்பெண் சிறப்பு காவல் படை. கடுமையான நடவடிக்கையுடன் போதை ஒழிப்பு சட்டம். உங்களுடைய ஆட்சி. This is a new beginning. New era starts now. தேர்தல் வாக்குறுதி ஒவ்வொன்றாக நிச்சயம் நிறைவேற்றுவேன் என உறுதியளித்த மறுநாளே பள்ளி, கல்லூரிகள், கோயில்கள், மருத்துவமனைகள் அருகில் இருந்த 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை உடனே மூட முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டார். சொல் வேகத்தை முந்திடும் செயல் வேகம் கொண்ட நம் முதலமைச்சரின் முயற்சிகளால் புத்தொளி வீசும் புதிய தமிழ்நாடு புதிய வரலாறு எழுதிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ஸ்டெப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு வச்சுருக்காங்க. இதில் நிறைய பேர் இடிச்சு கீழே விழுறாங்க. ஸோ காசி டாக்கீஸுக்கு ஆடிட்டோரியம் ஒன்றில் ஒரு ரெக்வஸ்ட்டு தான்,
J8 பக்கத்துல இருக்க இந்த ஒரு இடத்துல வந்துட்டு ஏதாவது லைட்டு மாதிரி ஏதாவது அந்த இது செட்டப் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. ரெக்வஸ்ட்டா எடுத்துக்கோங்க. ரெண்டுக்கும் கொடுத்துருக்காங்க. இப்படியாக வந்துட்டு எல்லா இதுவும் முடிஞ்சு பேக் டு ஹோம் ரூம் போயிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் வந்துட்டு அண்ட் நான் வந்து காசு தேட்டரில் ஒன்று கவனிச்சேன். என்ன அப்படின்னா இட்லைக்கு வந்துட்டு அந்த AUD1 ஆடிட்டோரியம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதில் வந்துட்டு ஸோ அது வந்து டைல்ஸ்ல வந்து லைட்டிங்கோ இல்லை எதுவுமே இல்லை. அந்த எதுவுமே இல்லாதனால வந்து அதை பார்க்குறப்போ எல்லாருக்கும் கால் தட்டி தட்டி போகுது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்ணிங்கன்னா கீழே ஒரு லைட்லாம் வந்துட்டு அந்த ஸ்டெப்ஸ் ஏறும்போது இல்லை லைட் யூஸ் பண்ணிங்கன்னா வந்து யாருமே தடுக்கி விட மாட்டீங்க அப்படிங்கிறது வந்துட்டு நான் காசு டாக்கிஸ்க்கு ரெக்வெஸ்ட்டாக வச்சுக்கிறேன். சரி இப்போ பார்த்தாங்க அப்படின்னா வந்து ரெக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணி செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா குழந்தைங்கலாம் கீழே போவாங்க, சாப்பாடுலாம் வச்சுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த போகும்போது அதெல்லாம் கெட்டு அதுக்காக சொல்லுங்க.